ஃபர்ஸ்ட் ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 5 மாட்டுல ஆரம்பிக்கலாம், இல்ல 10 மாட்டுல ஆரம்பிக்கலாம். இல்லை சேலரி கொஞ்சம் 10 கட்டுப்படி ஆகல, வருமானம் வரலன்னு சொல்லிட்டு சார் இதில் சைடில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணலான்றது. வந்திருக்க எல்லாரும் இதை தான் ஒரு டைம் பார்த்தாங்க. என்ன காரணம், இல்லை என்ன ஸ்பெஷல்? மாடு வந்து இதுல கொஞ்சம் ஃபேட் எஸ்என்எஃப் நல்லா இருக்கும், கொஞ்சம் கிராஸ் மாடுங்கனால நல்லா வெயிலுக்கு தாங்க, நோய் நொடிக்கு தாங்க. கலரும் நல்லா இருந்தது, மாடு பரவாயில்ல, நல்லா மனசுக்கு திருப்தி மாதிரி இருக்கு, ரேட்டும் பரவாயில்ல. இவ்வளவு முதலீடு போட்டு இவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணி பால்காரங்களை கரை கொட்டிங்கன்னா உங்களுக்கு அதுல வர லாபமே போயிருது. வெயில் இருக்கவங்களும் வாங்கலாம், குளிர் இருக்கவங்களும் வாங்கலாம், எல்லா ஊருக்காரங்களும் இந்த மாடு தாராளமா வாங்கினாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா செட் ஆகும். தமிழ்நாடு ஃபுல்லா செட் ஆகக்கூடிய மாடு. எருமை பண்ண வச்சு லாஸ் ஆனவங்க யாரும் கிடையாது. எருமை நல்லா இருக்கும். எருமை பால் 1 லிட்டர் எவ்வளவுக்கு போயிட்டு கிடக்கு சேலம்? எருமை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொசைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 58 ரூபாய் to 60 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. லிட்டர் 100 வரைக்கும் போமா? உண்மையிலேயே? ஆமாங்க, 1 லிட்டர் 100 எங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து நான் மாட்டு வியாபாரி ஹரி பேசுறேங்க. நம்ம கிட்ட வாரந்தோறும் ஹச்எஃப் கிராஸ், கிர் கிராஸ், ஜெர்சி கிராஸ், எருமைகள், கன்றுகள், இது போன்ற அனைத்து ரகமான வளர்ப்பு மாடுகளும் வளர்ப்பு எருமைகளும் வளர்ப்பு கன்றுகளும் நம்ம கிட்ட எனி டைம் அவைலபிள் இருக்குங்க. இந்த வாரம் வந்து 20 மாடு இறக்கணுங்க. தற்போதைய ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மாடு ஒரு எருமை 9 தாங்க கைவசம் இருக்குது. மாடு வளர்ப்புல ஏன் தோல்வியை சந்திக்கிறாங்க மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா பால் பண்ணையில 3 லட்சம் சம்பாதிக்கலாம், 4 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி யூடியூப்ல தப்பான தகவல்களை பரப்புறதும், புரோக்கருங்க தப்பான தகவலை பரப்புறதுனால ஏகப்பட்ட பேர் லோன் வாங்கி அது வாங்கி கிட்டத்தட்ட மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியான முறைப்படி பண்ண வந்து தொடங்கணும், சரியான முறைப்படி வேலை நடக்கணும், சரியான முறைப்படி அந்த பாலை கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்திட்டு அதை வந்து பர்ஃபெக்டா பண்ண வந்து சக்சஸ். இதுல வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபெயிலியர் ஆனாலும் ஃபெயிலியர் ஆயிருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியர் முடிச்ச ஒருத்தர் ஐடி கம்பெனியில் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து எனக்கு விவசாயத்து மேல அதிக பற்று இருக்கிறதுனால நான் வந்து விவசாயத்துக்கு மேல வந்து மாட்டு பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லி மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 11 லட்சத்துக்கு மாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. 10 மாடுக்கு வாங்கிட்டு வந்து காலையில் 45 லிட்டர், சாயங்காலம் 45 லிட்டர் ஊத்துறாங்க. இது வந்து பெரிய ஏமாற்றத்தை அவர் அடைஞ்சு பெரு நஷ்டத்தை அடைஞ்சிருக்காரு. அதாவது மாட்டு பண்ணனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு தினசரி குறையாம ஒரு 100 லிட்டர் நம்ம வந்து பால் வந்து கொள்முதல் செய்யணும். அந்த பாலை வந்து டைரக்டா நாமளே கொள்முதல் செஞ்சு நாமளே டைரக்டா கொண்டு போய் விற்பனை நிலையத்தில் ஊத்தினோம்னா நமக்கு லாபம். இல்ல நீங்க வந்து பால் கறக்கிறதுக்கு ஒருத்தர், வேலை செய்யறதுக்கு ஒருத்தர், குமிய முடியாது, நிமிர முடியாதுன்னா இந்த தொழிலுக்குள்ள வரக்கூடாது. வேலை செய்ய துணிச்சல் இருந்தா வரலாம். அதாவது இது வந்து 24/7 நாம எப்படி 3 வேளை உணவு சாப்பிடுவோம், தூங்குவோம், நாம எப்படி எந்திரிப்போம், நான் வாக்கிங் போவோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த மாட்டுக்கும் பண்ணணும். காலையில இருந்து மாட்டை கழுவணும், பாலை கறக்கணும், தீனி வைக்கணும், தண்ணி வைக்கணும், சாணி வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாமளும் பண்ணி தான் மாட்டுகளை சக்சஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 5 மாட்டுல ஆரம்பிக்கலாம், இல்ல 10 மாட்டுல ஆரம்பிக்கலாம். குறைஞ்சது காலையில வந்து ஒரு 50 லிட்டர், சாயங்காலம் ஒரு 50 லிட்டர் வந்து பண்ணணும். வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 50 லிட்டர், சாயங்காலம் ஒரு 100 லிட்டர், ஒரு 40 ரூபா ஆவரேஜ் கணக்கு போட்டீங்கன்னா 4000 ரூபா வருங்க. 4000 ரூபா வந்து மாசத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா 1,20,000 ஆச்சுங்க. ரைட்டுங்களா? மாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு அந்த ஒரு 1,20,000 அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு வரும். 3 மாசம் கழிச்சு நீங்க வந்து அந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா செனப்பருவத்துக்கு வந்துடும். அதாவது மாடு வந்து கண்ணு போட்ட நாள் 90வது நாள் வந்து செனப்பருவத்துக்கு வரும். செனப்பருவத்துக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பால் வந்து இப்போ ஒரு நீங்க 100 லிட்டர் ஊற்றின அடுத்தது 80 லிட்டருக்கு வந்துடும். அப்ப அந்த 20 லிட்டர் ஷார்டேஜ் ஆகும். அந்த 20 லிட்டர் ஷார்டேஜ் போக்குறதுக்கு இன்னொரு மாட்டை இறக்கணும். உங்களுக்கு வந்து அதே செலவு, அதே கறவை, மாடு ஒன்று எக்ஸஸ் ஆகும். இப்படிதான் பண்ணையில வந்து மாடு வந்து 1/1 தான் அதிகப்படுத்தணும். ஒரே முட்டுக்கா என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, 5 லட்சம் 20 மாடு வாங்கி கட்டுறேன்னா அது ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் 5 மாடு வாங்குறீங்க, அடுத்து வந்து பால் குறையுமோ அடுத்து ஒரு மாடு இருக்கிறீங்க, அடுத்து ஒரு மாடு இருக்கிறீங்க. அப்படி இறக்கி நம்ம வருஷம் 12 மாசம் நம்மளுக்கு அந்த 1,20,000 எப்படி வர வைக்கணும். இந்த இன்கம் வந்து நம்ம ஃபிக்ஸ்டா ஸ்டாண்டர்டா ரெடி பண்ணோம்னா மட்டும்தான் பண்ண வந்து சக்சஸ் ஆகும். 2வது வந்து பால்காரங்கன்னு ஒருத்தவங்களாம் சுத்துறாங்க. அவங்க வந்து பால் அவங்களே வந்து வீட்டில் வந்து கறந்து எடுத்துட்டு போறாங்க. 23 ரூபா, 25 ரூபா, 26 ரூபாய்க்கு எடுத்துட்டு போறாங்க. 1 லிட்டர் பால் 40 ரூபாய்க்கு விற்கிது. நீங்க வந்து இவ்வளவு முதலீடு போட்டு இவ்வளவு மெயின்டெனன்ஸ் பண்ணி பால்காரங்களை கரை கொட்டிங்கன்னா உங்களுக்கு அதுல வர லாபமே போயிருது. அதனால தைரியமா நீங்களா வந்து ஃபீல்ட்ல இறங்கி செய்யணும்னு முயற்சி இருந்தா நீங்க தாராளமா வரலாம். பண்ணைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கை உழைப்பு இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி கரெக்டான கைடன்ஸ் பராமரிக்க தெரிஞ்சாலே, கரெக்டாக நம்ம சொல்லிக் கொடுக்க ஆளு, கரெக்டான புரோக்கரேஜ் இருந்தா நம்ம பண்ணையை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு மாடுகளும் டீட்டெயில் பார்க்கலாங்க. நாங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் அருநூத்துமலை என்ற கிராமத்துலேருந்து வரோம். இப்போ 3 நாளாக வந்து இங்கே மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 73 ரூபா சொன்னார். அப்புறம் ரேட்டு படிப்படியாக குறைச்சி இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 67,500 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். குணமும் நல்ல குணம், வெயிலுக்கு ஏற்ற மாடு, வெயிலில் கட்டி போட்டுருந்தாரு. பார்த்தோம் நல்லா மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. பால் நல்லா இருக்கு. எல்லாம் செக் பண்ணீங்களா ஃபுல்லா? ஃபுல்லாக செக் பண்ணோம். நல்லா மாடு நல்லா போச்சு, நடக்கூட்டம் நல்லா நடந்துச்சு, கலரும் நல்லா இருந்தது. மாடு பரவாயில்ல, நல்லா மனசுக்கு திருப்தி மாதிரி இருக்கு, ரேட்டும் பரவாயில்ல. சரி, வேற எங்கெல்லாம் போய் அலைஞ்சிங்க? எவ்வளவு தூரத்துக்கு? இங்கே வாழப்பாடி போனோம், இங்கே நாட்டமங்கலம்,
தெம்மனாங்கப்பட்டிக்கெல்லாம் போய் பார்த்தோம். ஒரு 4-5 பண்ணை பார்த்தோம். அங்கே மாடு எதுவும் செட் ஆகலை. ஆனால் ரேட் அதிகமாக சொன்னாங்க. மாடு மனசுக்கு திருப்தி மாதிரி இல்லை, பிடிச்ச மாதிரி இல்லை. ஒரு ஹரியானா யூடியூப் சேனல் பார்த்தோம். அதில் மாடு நிறைய கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்குறது எல்லாமே நல்லா இருந்தது. சரி அவர்கிட்ட போய் மாடு பார்ப்போம் எப்படி இருக்கு நான் சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பார்த்ததில் மாடு எல்லாமே திருப்தியாக இருந்தது. அதான் சரி இந்த மாடு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடு செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி, வேற என்ன தொழில் பண்றீங்க? நான் இதுக்கு முன்னாடி நகை கடைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ கடைக்கும் போயிட்டு இருப்போம். இது ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. வெட்ட வெளியில தான் மேய்ச்சி தானா பாய்ச்சல தான் வைப்போம். தொழில் போறீங்களா? சம்பளம் பத்தலையா? அதில் சேலரி கொஞ்சம் பத்தில் கட்டுப்படி ஆகல, வருமானம் வரலன்னு சொல்லிட்டு சரி இதில் சைடில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். குணம் பரவாயில்ல, அருமையான குணம். எல்லாருமே சின்ன குழந்தைங்க, பொம்பளைங்க, லேடிஸ் எல்லாமே நல்லா பிடிக்கலாம். நல்லா குணம் இருக்குது. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. நல்லா மாடு சுழி சுத்தம் எதுவுமே கிடையாது, சுத்தமாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு தீவனம் போடுறோமோ அந்த அளவுக்கு பால் எதிர்பார்க்கலாம். இந்த மாடு வந்து சொல்லணும்னாவே ஒரு ஷோ குவாலிட்டி மாடுங்க. இது நல்ல குவாலிட்டியான மாடு, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கலர் பிஸ்கெட்டு, ஷைனிங் தோல், சுழி சுத்தமான மாடு, மூன்றாம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய கறவை 15 லிட்டர் வரக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கும், குணத்துல அருமையா இருக்கும். இந்த மாடு வந்து யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. 15 லிட்டர் கறவை கேரண்டி கொடுத்துருக்கோம். தண்ணி தீனி கேரண்டி கொடுத்துருக்கோம். என்ன ரகம் இது? இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில நாட்டு கிராஸ் மிக்சிங்கான மாடு. நல்ல காம்பு இடைவேளை இருக்குது, நல்ல பால் தாரம் இருக்குது, நல்ல குணமனம், ஷைனிங் தோல். மெயினா இந்த மாடு வந்து கறவைக்கு, இந்த மாதிரி மாடு செலெக்ஷன் பண்றவங்க கறவைக்கு ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. 15 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்கேன். இது மாடு வந்து பார்த்தீங்கன்னா 67,500 ரூபாய்க்கு கொடுத்துருக்குதுங்க. மாடு நல்ல குவாலிட்டி, நல்ல எலும்பு கனமான மாடு. இந்த மாதிரி மாடுங்க தாராளமாக எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் செட் ஆகும். யார் வேணாலும் நீங்கள் இது சூஸ் பண்ணலாம். நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மாடு. எஸ்என்எஃப் ஃபேட்லாம் இதில் எப்படி இருக்கும்? இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு பயந்துக்கு தேவையில்லை, வெயிலுக்கு பயந்துக்கு தேவையில்லை. மலையில் இருக்கவங்களும் வாங்கலாம், வெயில் இருக்கவங்களும் வாங்கலாம், குளிரில் இருக்கவங்களும் வாங்கலாம். எல்லா ஊருக்காரங்களும் இந்த மாடு தாராளமாக வாங்கினாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக செட் ஆகும். தமிழ்நாடு ஃபுல்லாக செட் ஆகக்கூடிய மாடு. அண்ணாச்சி, 2வது மாடு, இந்த மாட்டை பற்றி சொல்லுங்க. இந்த மாடு வந்து வீட்டுக்கு அடக்கமான மாடுங்க. சின்ன சைஸ் மாடு. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளா இருக்கும், பாலும் ரொம்ப ரீசனபிளா தான் வரும். மாடு வந்து டபுள் கலர் மாடு, யாருனாலும் விரும்பக்கூடிய மாடு. செவல வெள்ளை மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லு 2 பல்லுங்க. நல்ல காம்பு இடைவேளை இருக்குது, குணத்துல தங்கமாட்டு இருக்குது, தீனி தண்ணிக்கு நல்லா இருக்குது, கிளைமேட் அடாப்ஷன் அருமையா இருக்குது. இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா வெறும் 44,000 சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்கு இந்த போல இருக்கவங்க தாராளமா இந்த மாடு சூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன ரகம் அண்ணாச்சி இது? இது வந்து ஜெர்சிங்க. ஜெர்சியில டபுள் பேட்ச் உள்ள மாடுங்க. நல்ல குவாலிட்டி, அழகுக்கு லட்சணமான மாடுங்க. எத்தனாவது ஈத்து? தலையீத்து மாடுங்க. ஃபுல்லா தலையீத்து தானே இருக்கலாம். அதாவது தலையீத்து மாடு தான் அண்ணாச்சி சூஸ் பண்றது கரெக்ட். என்ன கேட்டா, ஏன்னு கேட்டீங்கன்னா காம்பு சூட போயிருக்காது. வாங்குறவங்க ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சு தாராளமா பயன்பெறலாம். அதை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற பொருள் இல்லை, எல்லாமே முதல் போட்டு வாங்குறோம். அதனால தாராளமா ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கிற மாதிரி இருக்கணுங்க. கொம்பு வித்தியாசமா இருக்கு. இது என்ன ரகம் மாடு? இது வந்து கிர் கிராஸ், ஜெர்சி பிளஸ் கிர் மிக்சிங் ஆன மாடு. கெடேரி கண்ணின்னு இருக்குது. பல்லு 6 பல்லு, 2ஆம் ஈத்து கெடேரி கண்ணின்னு இப்ப தற்போதைய கறவையில் இருக்குது. கண்ணினி 6 நாட்கள் ஆகுது. 13 லிட்டர் கறவை வருது. இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா 54,000 சொல்லுது. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டியான மாடு, ஃபேட்டஸ்ன பிரச்சனை இல்லை. எல்லா ஒரு கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு, சுழி சுத்தமான மாடு, கிர் கிராஸ் மாடு. இது வந்து அதே மாதிரி கறக்க பிடிக்க உதைக்குமோன்னு யாரும் பயந்துக்கு தேவையில்ல. கொம்பு இவ்வளோ பெருசு இருக்குது, முட்டுமோன்னு பயந்துக்கு தேவையில்ல. இது பண்ண வளர்க்கே சரி வருமா? பண்ண வளர்ப்புக்கும் சரி வரும். அதாவது இது பண்ண வளர்ப்புக்குன்னா இது கிர் கிராஸ்ல பெரிய மாடா எடுக்கணுங்க. சின்ன மாடு வீட்டு வளர்ப்பு, தோட்டத்தை வளர்ப்பு, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். மேய்ச்சலுக்குலாம் ஒன்று அருமையா இருக்குங்க. இந்த மாடு வேணும் தாராளமாக வேணா ஃபோன் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். 13 லிட்டர் கறவை வருது. கறந்து பார்த்தியா கூட பிடிச்சிக்கலாம். தப்பு. பால் நிரம்பலாம் எப்படி இருக்குனாச்சு? பால் நரம்பு நல்லா இருக்கு, காம்பு இடைவெளி நல்லா இருக்குதுங்க, எந்த தப்பு இல்லைங்க. வால் நீட்டம் பாருங்க. வால் நீட்டம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாட்டோட குணத்துக்கு. வால் கீழே வரைக்கும் வரணுமோ? வால் கீழே வரைக்கும் வந்தா மாடு நல்ல தங்கமான மாடு அர்த்தம். அதாவது முட்டிக்காலு கீழே இறங்கணுங்க. 4வது மாடு. இது வந்து ஜெர்சியில கெடேரி கண்ணின்றது. கண்ணினி 4 நாள் ஆகுது. கண்ணுக்கு தான் இருக்குதா? கண்ணுக்குட்டி இருக்குதுங்க. 13 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடுங்க. தண்ணி தீனிக்கு அருமையான மாடு. குவாலிட்டி நம்பர் 1 ஷோ குவாலிட்டி மாடு. 13 லிட்டர் கறவை சொல்றோம். 12 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் பக்காவா இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 56,000 சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். எத்தனாவது ஈத்து அண்ணாச்சி? ஈத்துனா 3வது ஈத்து கண்ணின்னு இருக்குது. பால் நரம்பு, காம்பு இடைவேளை, கறக்கிறதுக்கு குணமனமா இருக்குது. வெயிலுக்கு நல்லா அடாப்ட் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு. திங்க குடிக்க இதுக்கெல்லாம் எந்த தப்பு இல்லைங்க. மாட்டுல சுழியிலேருந்து எந்த தப்பு இல்லைங்க. மாடு தெளிவா இருக்குதுங்க. காம்புலாம் பூ காம்புங்க. கறக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும். காம்புக்கு நல்ல இடைவெளி இருக்குது கறக்கிறதுக்கு. மாடு குணத்துலையும் தங்கமான குணமுடைய மாடுங்க. 56,000 சொல்றாங்க. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். அண்ணாச்சி இந்த மாடு 5வது மாடு. பட்ஜெட் செக்மெண்ட் மாடு. மாட்டோட விலை வந்து கேட்டீங்கன்னா நீங்களே 34,000 தான் இந்த மாட்டோட விலையே. கெடேரி கண்ணின்னு 2 மாசம் ஆகுது. ரொம்ப குறைச்ச மாதிரி இருக்க விலை. என்ன காரணம்? மாடு வந்து கண்ணினி 2 மாசம் ஆகுதுங்க. பல்லு 6 பல்லு, 2வது ஈத்து கண்ணினி இருக்குது.
மாடு வந்து தண்ணி திணிக்க எல்லாத்துக்கும் பக்காவா இருக்கு. சுழி சுத்தமா இருக்குது. கண்ணுக்குட்டியும் சுழி சுத்தம். கறவை வந்து 3 லிட்டர் வருது தற்போதைய கறவை. இளங்கறவையில ஒரு 12 லிட்டர் வரைக்கும் கறவை அந்த மாடு. இது யாராவது வேணும்னா தைரியமா கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. லோ பட்ஜெட் செக்மெண்ட்ல மாடு எதிர்பார்க்குறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். இப்போ பால் எவ்வளோ இருக்குன்னாச்சப்போ? பால் வந்து 6 லிட்டர் இருக்குது. கறந்து பார்த்து எடுத்துக்கலாங்க யார் வேணாலும். நான் பக்கத்து வீட்டில் லோக்கலில் பால் ஊற்றணும் அந்த மாதிரி இருக்கவங்க இதை எடுத்துக்கலாம். இல்லையா என்னால் 60,000 போட்டு மாடு வாங்க முடியாது, ஆனால் 60,000 மாடு வேணும், 50,000 மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு வாங்கி சினையாக்கிக்கலாம். கண்ணுக்குட்டியும் லாபம், மாடு லாபம். கிடாரி கண்ணுக்குட்டி. ஆமாங்க. அதனால ஏன்னா அதுலேருந்து வர்க்கம் எடுத்துக்கலாம். கெடாரி கண்ணுக்குட்டியும் இருக்குதுங்க. மாடு இப்போ இது வந்து நிறமாத சினையில் இந்த மாடு வாங்க முடியாது. 6 பல்லு மாடு நிறமாத சினையில் வாங்கினா 50,000 போடணுங்க, அப்போதான் வாங்க முடியும். இப்போ வந்து வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். வேற ஒரு விஷயம் கிடையாதுன்னு வைங்களேன். இனிமே மாடு விலை கூடுமா குறையுமா? அதாவது இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு மாட்டு விலை வந்து அதிகமாகுங்க. இப்போ வந்து மாட்டோட சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னொரு 3-4 மாசத்துக்கு வியாபாரம் வந்து அதிகமாகுமே தவிர குறையாதுங்க. முன்ன வந்து நம்ம கேட்ட பணத்துக்கு மாடு கிடைச்சது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்ட பணத்துக்கு மாடு கிடைக்காது. ஏன்னா பச்சை விழுந்துருச்சு. 2வது பொங்க டைம், எல்லாம் மாடு வாங்குற டைம். வியாபாரம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காச்சு. தை மாசம் எல்லாரும் மாடு பிடிப்பாங்க. ஆமா, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தை பிறந்தா எல்லாருமே மாடு வாங்கணும்னு விரும்புவாங்க. எல்லா ஊர்லயும் இந்த வருஷம் நல்ல செழிப்புல. கண்டிப்பா. என்ன கலர் அண்ணாச்சி? கலரு இது வந்து செவல வெள்ளை டாப் குவாலிட்டியான கலருங்க. அது ஜெர்சிலே எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய கலரு. நல்ல மடி செட்டுடைய மாடு. தலையீத்து மாடு சினையா இருக்குதுங்க. 6 பல்லுக்கு சிலையா இருக்குது. சுழி சுத்தமான மாடு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலையீத்துலயே ஒரு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க. நல்ல குவாலிட்டி மாடு. நல்ல எலும்பு கணத்துல நல்ல நீட்ட போக்குல இருக்குது. நல்ல கலர் பேட்ச். குணத்துல தங்கமான குணம். இன்னும் கண்ணின 10 நாள் டைம் இருக்குது. பயங்கரமான மடி எடுத்தா மாடு கண்ணு இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை பாத்தீங்கன்னா 67 ரூபா சொல்றேன். முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாம். 6 பல்லு தலையீத்து மாடுங்க. நாம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் டாக்கா ரேட்டு சொல்லக்கூடிய ஆளுங்க. யாருமே வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு சொல்ல மாட்டாங்க. நாம நிறைய சொல்ல மாட்டேங்காங்களே. எந்த யூடியூப் சேனல்ல நீங்க வேணா பந்தய சேலஞ்ச் பண்றேன் எடுத்து பாருங்க. என் வீடியோல ஒரு மாடு கூட ரேட்டு சொல்லாத மாடு இருக்காது. ஆனா எல்லாரும் ரேட்டு சொல்லி போட மாட்டாங்க. ஏன்னா அப்படி போடாம இருக்கன்றாங்க போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏமாத்துறாங்கன்ட்டு. நான் ரேட்டு சொல்லி போடுறேன். நான் ஏமாத்த கிடையாது. நான் நேர்மையா வியாபாரம் பண்றேங்க. பால் எவ்வளவு இருக்கும் பாலுனா இதுல? தலையீத்து மாடு இது ஒரு 13 லிட்டர் கறவை வருங்க. நல்ல இது வந்து ரெட் சிந்தி மாடு. தலையீத்து மாடு. சுழி சுத்தமான மாடு. பல்லு வந்து 2 பல்லுக்கு சினையா இருக்குது. மடி செட்டு பாருங்க என்ன மடி செட்டுல இருக்குதுன்ட்டு. இன்னும் கண்ணின 10 நாள் டைம் இருக்குது. வந்திருக்க எல்லாரும் இதை தான் ஒரு டைம் பார்த்தாங்க. என்ன காரணம்? இல்லை என்ன ஸ்பெஷல்? மாடு வந்து இதுல கொஞ்சம் ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். கொஞ்சம் கிராஸ் மாடுனால நல்லா வெயிலுக்கு தாங்கும், நோய் நொடிக்கு தாங்கும். கிராஸ் மாட்டுல பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர் கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. நல்ல காம்பு இடைவேளை. குணத்துல குழந்த மாதிரி. தண்ணி தீனி நல்லா இருக்கும். காம்பு வந்து பஞ்சு போல பூ காம்பு தான். கறக்க பிடிக்க நல்லா இருக்கும். பல்லு 2 பல்லு தாராளமா 10 கண்ணுக்கு வச்சுக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து 66,000 சொல்ற முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். பால் எவ்வளவு இருக்கும்? பால் ஒரு 13 to 14 லிட்டர் வருங்க தலையத்துக்கு. ஆமா, கிராஸ் மாடு பொறுத்த வரைக்கும் கறவை 8 அடிக்கும். நல்ல குவாலிட்டியான மாடுங்க. மேய்ச்சலுக்குலாம் எப்படி இருக்கும்? கிராஸ் மாடுனாவே மேய்ச்சல்ல மேயிற மாடு தான். நீங்க அந்த கேள்வி கேட்க தெரியல. நல்லா மேயும், நல்லா தண்ணி குடிக்கும். வெயிலே பொட்டா பொழுதையும் கட்டி போடலாம். இப்போ வெயில கட்டி 5 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. வீடியோ எடுக்கிறோம். எந்த மாடாவது ரவை இழப்பு வாங்குதான்னு பாருங்க. ஒரு இழப்பு இல்லைன்னா எத்தனை ஈத்துக்கு வச்சுக்கலாம்? ஒரு 8 கண்ணுக்கு தாராளமா வச்சுக்கலாங்க. 10 கண்ணு சொல்லுவாங்க. ஒரு 7-8 கண்ணுக்கு வச்சுக்கலாங்க தாராளமா. வளர்க்குறவங்களுக்கு லாபம் கண்டிப்பா லாபம் உண்டுங்க. இதெல்லாம் நஷ்டம்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. உருட்டு கட்டையோட பொம்மை போல இருக்கு. இது என்ன ரக மாடு அண்ணாச்சி? இது வந்து உருட்டு கட்டை இல்லைங்க. ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க இந்த மாடு. பக்கா குவாலிட்டியான மாடு. மாடு வந்து கெடேரி வந்து அழுத்தமான கெடேரி. 2 பல்லு தலையீத்து சினமாடுங்க. இன்னும் கண்ணின டைம் 15 நாள் இருக்குது. செவல வெள்ளையில மொட்டை கலர் கிடைக்கிறது ரொம்பவே ரேரு. சிவாஜி செஃப்னு சொல்றாங்க. சிவாஜி ஜெர்சின்னு சொல்லலாம். எப்படி வேணா இது சொல்லலாம். மாடு வந்து நல்ல குவாலிட்டியான மாடு. 2 பல்லுக்கு சினையா இருக்குது. அப்படியே பொம்மையாட்டு இருக்கும். வீட்டுல வந்து ஒரே ஒரு மாடு வச்சு வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, கோயிலுக்கு தானம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, தண்ணி திணிக்கு கறக்க பிடிக்க நல்லா இருக்கணும், எனக்கு கம்மியா பால் இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். இந்த மாட்டோட விலை வந்து 54 ரூபா சொல்றாங்க. முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். நல்ல குவாலிட்டியான கிடையாதுங்க. நல்ல உருட்டு பொம்மையாட்டு இருக்குங்க. கொம்பு கிடையாது. மோளை மாடு. இது மோளை மாடு. முட்டு விட்டுன்னு பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த பயமும் தேவை. லேடிஸ்ல இருந்து யாரும் குடிச்சுக்கலாங்க. தலையீத்து மாடு 2 பல்லுங்க. வாளுக்கெல்லாம் எப்படி இருக்கு? வாழலாம். வால் எல்லாமே அருமையாக. இந்த எந்த மாடுலையும் நம்ம மாடு கழிக்கிற மாடு இருக்காதுங்க. நான் அந்த மாதிரி மாடு வாங்க மாட்டேங்க. என் மாடு ஒவ்வொன்றும் செலெக்ஷன் மாடாக தான் இருக்கும். உதவாத மாடு வாங்கிட்டு வந்து உதவாத வியாபாரம் என்னைக்கும் பண்ண மாட்டேன். நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க நல்லா இருக்காங்கன்ற பேர் தான் இருக்குமே ஒழிய கெட்டு போனாங்கிற பேர் இருக்காதுங்க. இது யார் வேணாலும் இந்த மாடு வேணா கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி உண்டு. அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்க இடத்துக்கு மாடு கொண்டு வந்து சேஃபாக சேர்த்திட்டு உங்ககிட்ட மீதி கேஷ் கலெக்ட் பண்ணிக்குவோம். பால் எவ்வளோ இருக்கும்? பால்னா இல்லை பால் ஒரு 8 லிட்டர் வருங்க. 4 நாள் 8 லிட்டர் 9 லிட்டர் வருங்க. அண்ணாச்சி நம்ம பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எருமை ஸ்டாக் இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ் எருமை. நல்ல குவாலிட்டியான எருமை. காம்பு வந்து நல்ல காம்பு காட்டுங்க. எருமைக்கு முக்கியமே காம்பு தான்.
ஈத்து மாட்டுக்குள்ள ஒரு மாதிரி காம்பு விழுந்துருக்குது, ஈத்து மாட்டுக்குள்ள ஒரு மாதிரி மடி இருக்கு பாருங்க. எருமை முட்டும் இதெல்லாம் பண்ணணும்னு பயந்துக்க வேண்டாம். பாருங்க எறும்பு பக்கத்துல நல்லாவே தடை விடும். நல்ல குவாலிட்டியான எருமை பால் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. மாடு தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும். கறக்க பிடிக்க நல்லா இருக்கும். மாடு வந்து கறக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் வரைக்கும் கறவை வரும். மாடு சூப்பர் குவாலிட்டியான ஷோ குவாலிட்டி மாடு எருமை. இது வந்து எருமை பிரீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ் பிரீடு. இது வந்து தருமபுரி லைனேஜ் எருமை. இந்த எருமையோட விற்பனை விலை வந்து 62 ரூபா சொல்ற, முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுத்துடலாம். எருமை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வளர்த்தலாங்க. இது வந்து ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம மாட்டோட பாலோட இது பால் வந்து சேர்ந்து விற்கக்கூடியது. அதே மாதிரி எருமை வந்து வெயிலுக்கு மழைக்கு எல்லா ஊருக்கும் அடாப்ட் ஆகும். எருமை பண்ண வச்சு லாஸ் ஆனவங்க யாரும் கிடையாது. எருமை நல்லா இருக்கும். எருமை பால் 1 லிட்டர் எவ்வளவுக்கு போயிட்டு இருக்கு சேலம்? எருமை வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சொசைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா 58 ரூபாய் டு 60 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. வீட்டு பாலுக்குலாம் ஊத்துனா 80 டு 100 ரூபாய் வரைக்கும் ஊத்துறாங்க டவுனை பொறுத்து. 1 லிட்டர் 100 வரைக்கும் போமா? உண்மையிலேயே? ஆமாங்க, 1 லிட்டர் 100 வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. என்ன காரணம், அவ்வளவு திக்கா இருக்குமா ஃபேட்? ஆமா, எருமை பாலுங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியான பால். அதே மாதிரி நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகள், பல நுண்ணுயிர் சத்துக்கள் எல்லாமே எருமை மாட்டு பால்ல இருக்குதுங்க. எவ்வளவு நாள்ல இது கண்ணு போடணும்? இது வந்து கண்ணு போடணும் ஒரு 5 நாள் தாங்க. கண்ணு போட ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. இன்னொரு 5 நாள்ல கண்ணு போட்டுருங்க. யாரு வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா ஊருக்கும் செட் ஆகும். 62,000 சொல்றேன். வாங்க, தைரியமா வாங்க. நல்ல மேய்ச்சலுக்கு உங்க எருமை. முன்ன பின்ன அனுசரிச்சு தரேன், பிடிச்சிட்டு போங்க.